வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. ஒரு நீண்ட வீடியோ ஒன்றை போட போகிறேன். நீண்ட வீடியோ ஒன்று பயப்பட வேண்டாம். இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் சொல்லப்பட்ட பின்னப்பரிய ஒரு போய் நான் நினைக்கிறேன், பாராளுமன்றத்தில் சொல்ல முடியாத ஒரு குழந்தையினுடைய இறப்பை கேவலப்படுத்துகின்ற ஒரு வேலையை இன்றைய பாராளுமன்றத்தில் பெண்கள் மகளிர் அமைச்சர் சொல்லியிருக்கிறார். அந்த வீடியோவை நான் இதோடு போடுகிறேன், சற்று பாருங்கள். என்னென்றால், இன்றைய தினம் எங்களுடைய மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் அவர்களால், உங்களுக்கு தெரியும், கொட்டாஞ்சேனை பகுதியிலே இலங்கையில் உள்ள ஒரு பிரபல்யமான கொழும்பு பிரபல்யமான பாடசாலை, அவர் கூட அந்த பேரை சொல்லவில்லை, பிரபல்யமான பாடசாலை ஒன்றிலே ஒரு குழந்தை ஒன்று இறந்திருக்கிறது. 7ஆம் மாடியிலே ஒரு பாலியல் துன்புறுத்தல் காரணமாக மனமுடைந்து தெளிவாக சொல்லுகிறேன், மனமுடைந்து அதனால் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை 7ஆம் மாடியில் இருந்து விழுந்து தற்கொலை செய்திருக்கிறது. இன்றைய தினம் நான் என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் இன்னும் நான் கதைப்பதை இங்கே பாராளுமன்றத்திலே நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். உங்களுக்கு நன்றாகவே தெரியும், ராமநாதன் அர்ச்சுனா கதைக்கப்படுகின்ற விடயங்கள் பாராளுமன்றத்திலே நிறுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம்தான் கடைசி நாள். ஆகவே நான் கதைப்பது வெளியால் வராது என்பதன் காரணமாக மனோ கணேசன் அண்ணா அவர்களிடம் சென்று சொல்லியிருந்தேன். இது கட்டாயம் கதைக்க வேண்டிய விடயம். ஏனென்றால் அந்த பிள்ளை திகன பிரதேசத்தை சேர்ந்த மலையக பிள்ளை. ஆகவே நாங்கள் கட்டாயம் கதைக்கணும் என்ற போது அவர் நான் முதலே சொல்லியிருந்தார். நான் முதலே அதற்கு கதைப்பதற்கு தயாராகி இருக்கிறேன். ஆகவே அதை நான் கட்டாயம் கதைக்கிறேன், நீங்களும் கதையுங்கள் என்று மனோ கணேசன் அவர்கள் சொல்லியிருந்தார். இங்கே அரசியல் அல்ல, கட்சி இல்லை, எனக்கு அவர் என்ன கட்சி என்று பேர் கூட தெரியாது. ஆனால் ஒரு குழந்தை இறந்திருக்கிறது ஒரு பெரிய ஒரு விடயம். ஸோ அது சம்பந்தமாக அவர் எங்களுடைய மகளிர் விவகார அமைச்சர் சரோஜினி பால்ராஜ் நினைக்கிறேன், அது கூட பேர் கூட தெரியாது, அந்த அளவுக்கு எனக்கு அரசியலே நாட்டங்களே, ஆனால் அவருடைய பேர் வடிவாக தெரியாது. சரோஜினி பால்ராஜ் நினைக்கிறேன் அமைச்சரிடம் மனோ கணேசன் அவர், அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம், மனோ கணேசன் அவர்கள் கேட்டிருந்தார்கள். அதற்கு அவர் எழும்பி பதில் சொன்ன விடயம், அது சம்பந்தமாக நாங்கள் என்ன செய்யணும் என்றால் விசாரணை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பாதிக்கப்பட்ட குழந்தையினுடைய அம்மா அப்பா சட்ட நடவடிக்கைகளுக்கு தங்களுக்கு சப்போர்ட் பண்ணுகிறார்கள் இல்லை. அதே நேரம் அந்த குழந்தையினுடைய அவர்களுடைய தாய் தந்தையருடைய சப்போர்ட் இல்லாமல், அதாவது அவர்களுடைய என்ன சொல்றது, உதவி இல்லாமல் தங்களுக்கு நடவடிக்கை எடுக்க முடியாது இருக்கிறது என்ற ஒரு விடயம் ஒன்றை சொல்லியிருந்தார்கள். அப்போது மனோ கணேசன் அவர்கள் எழும்பி தெளிவாக சொல்லியிருந்தார், இல்லை, அது அங்கே என்ன நடக்கிறது என்றால், ஒரு பிள்ளையை இழந்திருக்கிறது ஒரு சமூகம், ஒரு குடும்பம், ஆனால் ஒரு சமூகம் தான் இழந்திருக்கிறது. ஆகவே அவர்கள் அதை நீதி கேட்டு போராடும் போது ஒருபோதுமே என்ன செய்ய மாட்டார்கள் என்றால், நீதிமன்றங்களுக்கும் அங்கேயும் இங்கே மலைந்து தெரியாது. எங்களுடைய இலங்கையினுடைய நீதித்துறை மிகவும் சிறப்பான கட்டமைப்பாக இருக்கின்ற போதும் அது அரசியல் கொண்டு அதை அடக்குவதுதான் உண்மை. சம்பந்தப்பட்ட அந்த ஆசிரியர் என்பிபி கட்சியினுடைய மிகப்பெரிய ஆதரவாளர் என்றது மனோ கணேசன் அவர்களால் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை காப்பாற்றுவதற்காக எங்களுடைய அரசாங்கம் போலீசாரையும் கொண்டு இன்றைய தினம் அங்கே நீங்கள் பார்க்கலாம், அங்கே ஒரு பெரிய அடிபாடு போய்கொண்டிருக்கிறது. கண்ணீர் புகை குண்டுகளையும் நீர்த்தாரைகளையும் அங்கே கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார்கள். இப்போது நான் இதை வீடியோவை போட்டு அப்லோட் பண்ணப்படும்போது சில நேரம் அடிபட்டி இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஸோ அது சம்பந்தமாக மனோ கணேசன் அவர்கள் பாராளுமன்றத்திலே கதைத்த போது நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். மனம் வெம்பியது, எழும்பி அவர்களிடம் நேரடியாக கேட்க வேண்டும் என்று மனம் வெம்பியது. ஆனால் என்னால் கதைக்க முடியாத அந்த தருணத்தில், அதாவது நான் கதைப்பது வெளியாக தெரியாது, மற்றபடி நான் எழும்பும்போது இங்கே லைட்டில் இருந்து மைக்கை இருந்து லைவ் எல்லாவற்றையுமே ஓஃப் பண்ணுவார்கள் என்பதனால் நான் மனோ கணேசன் கதைக்கும் போது பொறுமையாக கேட்டுக்கொண்டேன். ஆனால் சாவித்ரி பால்ராஜ் சொன்ன ஒரு விடயம் மிகவும் கேவலமாக இருந்த என்னென்றால், இவர் தெளிவாக சொல்லுகிறார், சாவித்ரி பால்ராஜ் அவர்கள் ஒரு மனநோயாளி தான் விழுந்து செத்திருக்கிறார்கள். ஒரு குழந்தையை மனநோயாளியாக மாற்றிவிட்டு செத்தா பிறகு மனநோயாளி விழுந்து செத்திருக்கிறார். ஆகவே அவர் மனநோயால் தான் செத்தார் என்றால் மனநோயாக மாற்றியது யார் என்றதை தேடி பிடிக்கும், அதுதான் பிரச்சனை. ஆனால் அதற்குரிய அந்த கதைப்பதற்குரிய நான் ஒரு நிமிடம் கேட்டபோது கூட, பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கேட்டபோது கூட சரோஜினி பால்ராஜுடைய அரசாங்கம் அந்த பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் பாராளுமன்றத்தில் தருகிறது இல்லை. அதன் பிறகு நான் கதைத்தேன். அதில் சில விடயங்கள் சிங்களங்களிலே கதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாராளுமன்றத்தில் இருக்கிற சிங்கள உறுப்பினர்கள் விளங்குவோம் என்றதுக்காக நான் சிங்களத்திலே கதைத்திருக்கிறேன். அவருடைய தமிழாக்கம் இவற்றோடு இணைக்கிறேன். இதில் நாங்கள் இதை எவ்வாறு பார்க்கிறோம் என்றால், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கம் ஒரு கேவலமான, முதல் இருந்த அரசாங்கங்களை விட ஒரு கேவலமான விஷயங்களை செய்கிறதாம். ஒருவர் குற்றம் செய்திருந்தால் அவரை நீதி நடைமுறைகளுக்கு உட்படுத்தாமல் போலீசாரை கொண்டு போய் அங்கே கண்ணீர் புகை குண்டுகளையும் மக்களுடைய சாத்விகமான போராட்டங்களையும் ஒடுக்கிறது என்பது ஜேவிபி அரசாங்கத்தினுடைய பழைய
வேலைகளை மறுபடியும் தொடங்கி இருக்கிறது. இதன் போது எனது வழக்குகள் இருக்கப்படலாம், பிரச்சனை வரலாம். ஆனால் அதுக்கு பயந்தவன் இல்லை நான். அதன் போது சாவித்திரி போடராஜுக்கு நான் ஒரு விடயத்தை தெளிவாக சொல்லுகிறேன். தன்னுடைய பிள்ளையாக இருந்தால், அந்த குழந்தை தன்னுடைய பிள்ளையாக இருந்தால் சாவித்திரி போல்ராஜால் பாராளுமன்றத்திலே மனநோயாளி என்று சொல்ல முடியுமா? நான் கூட என்னுடைய பிள்ளை என்றால் அந்த பிள்ளையை ஒரு மனநோய், இலங்கையிலே ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில் என்று ஒன்று இருக்கிறது நான் நினைக்கிறேன் இருக்கிறது. ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சிலே ஒரு ஓர்டினன்ஸ் ஒன்று இருக்கிறது. அதாவது ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில் ஓர்டினன்ஸ், அந்த செக்ஷன் ஞாபகம் இல்லை. அதிலே ஆர்டிகல் அல்ல, செக்ஷன்ல எனக்கு ஞாபகம் இல்லை. 27வது 26வது செக்ஷன்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவருடைய வைத்திய நிலைமையை வெளிப்படுத்துவது சட்டத்தின்படி தண்டிக்கப்படக்கூடிய குற்றம். ஸோ சரோஜினி பால்ராஜ் என்பவர் ஒரு பெண்ணாக இருந்து, அதான் கவலை, ஒரு பெண்ணாக இருந்து எந்த அடிப்படையில் அந்த பிள்ளை மனநோயாக்கியாக மாற்றியிருக்கிறார்கள், அவளை மிகவும் கேவலமாக நடத்தி இருக்கிறார்கள். அந்த பிள்ளை 7ஆம் மாடியிலிருந்து விழுந்து குதிக்கும் போது எப்படி இருந்திருக்கு? அந்த வலிகளை தெரியாத ஒரு பெண்மணி எவ்வாறு பெண்கள் குழந்தைகள் தொடர்பான ஒரு அமைச்சராக இருக்கலாம் என்ற மிகவும் கவலையா இருக்கு. ஒரு பொறுப்புடன் கூறியிருக்கணுமாம், அந்த பிள்ளை செத்திருக்கிறது, நாங்கள் அது சம்பந்தமான நடவடிக்கைகளை எடுப்போம், அவரை அரெஸ்ட் பண்ணுவோம், நீதிமன்ற நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிற ஒரு விடயங்களை சொல்லியிருக்கோம். ஆனால் அதுவும் இல்லாமல் பாராளுமன்றத்தில் வந்து இவ்வாறாக, அதன் பிறகு மனோ கணேசன் மட்டும் சண்டை பிடித்தார், நானும் மட்டும் சண்டை பிடித்தேன். பாராளுமன்றத்திலே இவ்வாறாக ஒரு என்ன சொல்றது, ஒரு மனிதராக கூட செயற்படாமல் ஒரு இறந்த குழந்தை ஒன்று மனநோயாளி அதனால் செத்திருக்கிறது. மற்றபடி அங்கே ஒன்றும் நடக்கவில்லை என்று சொல்வது வந்து மிகவும் கவலைக்குரியமான விடயம். நான் நினைக்கிறேன் எங்களுடைய அரசாங்கம் இவ்வாறான வேலைகளை தொடர்ந்து செய்யக்கூடாது நினைக்கிறேன். நான் அந்த வீடியோவை இதோடு நினைக்கிறேன். நான் கதைத்தவள் உங்களுக்கு கேட்டிருக்காது, நான் எழும்பி சொன்னேன். எங்களுடைய பாராளுமன்றத்தின் 92 செக்ஷன் 2ல் என்னோட 1 நிமிடம் கதைக்க முடியும். அவ்வாறு நான் கதைக்கின்ற போது இந்த விடயங்களை சுட்டி காட்டிய போது அவர் மறுபடியும் எழும்பி சொன்னார், இல்லை அவ்வாறு இல்லை, அந்த பிள்ளையை பற்றி தான் சொல்லவில்லை என்று. பட்ட போய் சொல்கிறார்கள். 2 நிமிடத்துக்கு முன்னால் சொல்கிறார் அவர் மனநோயாளி என்று. நானும் மனோ கணேசன் எழும்பி பேசின அப்புறம் சொல்கிறார் இல்லை அவர் மனநோயாளி என்று தான் சொல்லவில்லை. எவ்வாறான ஒரு பொய் சொல்கிறார்கள். இது வந்து ஒரு கேவலமான ஒரு விஷயம். நான் நினைக்கிறேன் இது அரசியலையும் தாண்டி நினைக்கிறேன் இது இவர்களுடைய இந்த நடவடிக்கை கனநாளைக்கு போகாத நினைக்கிறேன். பார்ப்போம். நன்றி, வணக்கம். சபை தலைவர் அவர்களே, ஒரு அவசர பிரச்சனை தொடர்பாக உங்களை கவனித்துக் கொண்டு வருவதற்காக, உங்கள் மூலமாக இந்த பாராளுமன்றத்தின் அரசாங்கத்தை கவனித்துக் கொண்டு வருவதற்காக நான் எழுந்திருக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்திலே தென் கொழும்பிலே ஒரு பிரபலமான மகளிர் பாடசாலைக்கு முன்னாலே கொழும்பில் வாழக்கூடிய பிரபலமான அந்த பாடசாலையிலே படித்த ஒரு மாணவிக்கு நிகழ்ந்த அநீதி காரணமாக பெற்றோர்கள், பழைய மாணவர்கள், சமூக ஆர்வலர்கள் அரசியல்வாதிகளுக்கு அப்பாற்பட்ட முறையில் கூடியிருக்கிறார்கள். அவர் கலையக்காரர்கள் அல்ல. இங்கே போலீஸ் துறை சார்ந்த பிரதி அமைச்சர் இங்கே இருக்கிறார், சுனில் பட்டேல் இருக்கிறார். அவர் கொண்டு வர விரும்புகிறேன். அவர் கலையக்காரர்கள் அல்ல, பயங்கரவாதிகளும் அல்ல, அவர்கள் ஆயுத போராளிகளும் அல்ல. தங்கள் பிள்ளைகள் நிகழ்ந்த அந்த அநீதியை தட்டி கேட்பதற்காக பொறுக்க முடியாமல் வந்து நியாயத்தை கேட்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு எதிராக அங்கே உங்களது போலீஸ் கண்ணீர் புகை குண்டு லாரிகளையும் அதே போல் நீர்த்தாரை லாரிகளை நிறுத்தி வைப்பதாக அறிந்திருக்கிறேன். அதை பயன்படுத்த வேண்டாம் என்று திட்டவட்டம் கூறி வைக்க விரும்புகிறேன். அவர் கலையக்காரர்கள் அல்ல, பயங்கரவாதிகளும் அல்ல. சரியா புரிந்து கொள்ளுங்கள். நியாயத்தை கேட்பதற்கு பொதுமக்கள், அவ்வளவுதான். அடுத்து விஷயத்துக்கு வருகிறேன். அங்கே கடந்த வருடத்து இறுதியிலே தலைவர் அவர்களே, அங்கு அந்த பிரபலமான பாடசாலையிலே ஒரு 15+ வயதை சேர்ந்த ஒரு பெண் சிறுமி மாணவிக்கு ஒரு அநீதி நிகழ்ந்திருக்கிறது. அநீதியானது ஒரு பாலியல் சேஷ்டைக்கு உள்ளாக்கப்பட்டு அது காரணமாக அவருக்கு எதிராக அவர் சம்பந்தமாக அதை எடுத்து பேசிய பொழுது அது சம்பந்தமாக விசாரணை நடத்தப்பட்டு கல்வி திணைக்கள விசாரணை, அதே போல போலீஸ் விசாரணை, நீதிமன்ற விசாரணை நடத்தப்பட்டு அந்த சம்பந்தப்பட்ட ஒரு ஆசிரியர் கைது செய்யப்பட்ட பிறகு பிடியில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் நினைக்கிறேன். அது விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றது. அது ஒன்று. அதே வேளையிலே அதுக்கு பிறகு அந்த பிள்ளை பெற்றோர்கள் அதிருப்தி அடைந்து தன் பிள்ளையின் நலன் கருதி அவரை வடகொழும்பில் என்ற ஒரு பாடசாலையிலே சேர்த்து மாணவியாக படிக்க வைத்திருக்கிறார்கள். அதே நேரத்திலே அந்த பாடத்தை படிக்கும் அதே வேளையிலே அங்கே இருக்கக்கூடிய வடகொழும்பில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் வகுப்பில் நடத்தக்கூடிய ஒரு வகுப்பில் ஒரு நிறுவனத்திலே கூட அவர் சென்று பாடம் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது சில மாதங்களுக்கு பிறகு முதல் சம்பவம் நடந்த சில மாதங்களுக்கு பிறகு அந்த தனியார் பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனர் ஆசிரியர் அந்த பிள்ளையை பலர் முன்னில் அவமானப்படுத்தியிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. அதாவது நீர் ஏற்கனவே பாடசாலை இப்படி சம்பவம் நடந்ததுதானே என்று சொல்லி அந்த பிள்ளை அவமானப்படுத்தியிருக்கிறார். அதனால பாரிய மன உளைச்சலுக்கான அந்த பிள்ளை சம்பவம் சில நாட்களுக்கு பிறகு தான் பசுப்படத்தில் இருந்து 7ஆம் மாடியில் குதித்து தற்கொலை செய்து இருந்துவிட்டது. பெரிய செய்தி, அது பெரிய சுகமான செய்தி, அது மறந்துவிடக்கூடாது. ஆகவே தான் அந்த
அந்த முதலிலே இந்த கொட்டாஞ்சேனை வடகிழக்கு பகுதி கொட்டாஞ்சேனை பகுதியிலிருந்து கிளம்பிய மக்கள் திரள், அப்பாவி மக்கள், பெற்றோர்கள், பழைய மாணவர்கள், சமூக ஆர்வலர்கள் சேர்ந்து ஊர்வலமாக வந்து அந்த கொட்டாஞ்சேனை அந்த தனியார் வகுப்பு நடத்தும் அந்த நிலையத்துக்கு முன்னாலே சென்று ஆர்ப்பாட்டம் செய்து, அமைதி ஆர்ப்பாட்டம் செய்து, பிறகு பிள்ளையின் வீட்டுக்கு சென்று அங்கிருந்து வண்டி பேருந்துகளில் வந்து இங்கே இந்த தென்கொல்லிப்பிள்ளை பாடசாலை சென்று ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறது. இப்படி ஆர்ப்பாட்டம் கொண்டிருக்கிறது. அங்கே வந்த கல்வி இலாகத்துறை சார்ந்தவர்கள் இது மாகாண பாடசாலை அல்ல, தேசிய பாடசாலை, 10 மணிக்கு சொல்லியிருப்பார்களாம். வேடிக்கையாக இருக்கிறது. தேசிய பாடசாலை, மாகாண பாடசாலை பிரச்சனை மாகாண கிடையாது இப்ப நாட்டிலே. ஆகவே கல்வி இலாக்கா அதிகாரிகளும் சரி, போலீஸ் துறையிலும் சரி, அரசாங்கம் அமைச்சர்களும் சரி சம்பந்தமாக அக்கறை செலுத்தி உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும். நியாயமான மக்களுக்கு ஏற்கனவே முதல் சம்பந்தமாக ஏற்பட்ட சம்பவத்திலே ஏற்பட்ட தீர்ப்பு நியாயம், அதிலே திருப்தி இல்லாத காரணத்தினாலே தான் அவர்கள் இப்பொழுது இங்கே வந்து இந்த ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றனர். ஆகவே தயவு செய்து அரசாங்கம் உடனடியாக விசேட போலீஸ் மற்றும் கல்வி இலாக்கா சார்ந்த அதிகாரிகள் நியமித்து விசேட கமிட்டியை நியமித்து விசாரிக்க வேண்டும் கேட்க விரும்புகிறேன். ஆகவே நான் பாருங்கள், எனக்கு தென்கொழும்பிலே இருக்க பாடசாலை பெயர் தெரியும், பிள்ளையின் பெயர் தெரியும், தந்தையின் பெயர் தெரியும், தாயின் பெயர் தெரியும், வடகொழும்பில் பாடசாலை பெயர் தெரியும். எதையும் சொல்லவில்லை. நான் கண்ணியமான அரசு செய்கிறேன், நான் சொல்லவில்லை, அது சரியல்ல. ஆனால் ஒன்றையோடு சொல்ல வேண்டும், அந்த பிள்ளை வடகொழும்பிலே இருக்கின்ற பொழுது படித்த பொழுதே தனியார் பாடசாலையின் அதிபர், நிறுவனர், கட்சி சார்ந்தவர், உங்களை கட்சியின் வடகொழும்பு அமைப்பாளர் மறுத்துவிட வேண்டாம். ஆகவே தான் சந்தேகம் இருக்கிறது. மக்கள் சந்தேகம் ஒரு நியாயம் தான் இது. அதை சந்தேகம் இருக்கிறது. அதை மனதில் கொண்டு தயவு செய்து நீங்கள் அதை கவனப்படுத்திக் கொண்டு நியாயமான விசாரணை, அரசியல் அழுத்தம் இல்லாத விசாரணை நடைபெற்று பிள்ளைக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். பிள்ளை உயிரை கொண்டிட முடியாது. அது பிள்ளைங்க தாய் பெற்றோர் சோகத்தை மறுக்க முடியாது, அது அழித்துவிட முடியாது. காலம் போய் சரியாக வேண்டும். ஆனால் இத்தகைய ஒரு கொடுமை இன்னொரு பிள்ளை நடந்துவிடக் கூடாது என்பதனால் தான் ஆயிரக்கணக்கிலே மக்கள் கூடி அங்கே ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறார், மழையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதை செய்து முடிக்க வேண்டும் கேட்கிறது. தயவு செய்து அரசாங்கத்தின் பொறுப்பு இங்கே இருக்கிறது. இங்கே பிரதி அமைச்சர், புலேஸ்வரி பிரதி அமைச்சர் இங்கே இருக்கிறார். இங்கே மகளிர் பெண்கள் சார்பாக அந்த அமைச்சர் இங்கே வந்திருக்கிறார். ஆகவே அரசாங்க பிரதி அமைச்சர் இங்கே இருக்கிறார்கள். கவனத்தில் கொண்டு வாருங்கள். நான் நாகரிகம் பேசுகிறேன், நான் யாரை குற்றச்சாட்டவில்லை. இது கடந்த 2 தினங்களுக்கு முன்னாலே தான் தேர்தல் நடைபெற்றது. வேண்டுமான தேர்தல் காலத்தில் இதை பெரிதாக எடுத்து நான் பேசி அரசியலாக தேடவில்லை. நான் கண்ணியமாக இருந்து கொண்டேன். அதே கண்ணியம், அதே நியாயம், நேர்மை அரசாங்கத்தில் இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி. நான் இந்த வேளையில் ஒரு தெளிவு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இந்த சம்பவம் 29ஆம் தேதி அந்த மாணவியுடைய இறப்புக்கு அடுத்து நாங்கள் கடந்த நாட்களில் இதை பற்றியான பூர்ண விசாரணை ஒன்றுக்காக நான் தேவையான ஆவணங்கள் அனைத்தையும் நான் பரிசோதித்து எடுத்த நடவடிக்கை மேற்கொள்வதற்காக, அதாவது 2024ஆம் ஆண்டு டிசம்பர் தான் இதில் ஆரம்ப சம்பவம் நடந்திருக்குது. அந்த சம்பவத்தை தொடர்ந்து நான் பார்க்கும்போது ஏற்கனவே அந்த மாணவி ஒரு மன வைத்தியரிடமிருந்து அந்த வைத்தியம் பெற்றதாகவும், அது மட்டுமல்லாமல் அதற்கான இங்கேதான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. ஒரு மன வைத்தியரிடமிருந்து வைத்தியம் பெற்றதாகும். அதாவது இவர்கள் தெளிவாக இந்த நிமிடத்திலே சொல்கிறார், ஒரு மன வைத்தியரிடமிருந்து வைத்தியம் பெற்றதாகும். இப்போ எல்லா மனிதர்களும் ஒரு மன வைத்திய நிபுணரிடம் போய் கதைத்து அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்கும்போது எல்லாருமே டயக்னோஸ் பண்ணப்படுவதில்லை. இது தெளிவாக பார்க்கவும், சாவித்ரி போல்ராஜ் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தால் திரும்ப பார்க்கவும், வைத்தியரிடம் செல்கின்ற அனைவருக்கும் நோய் இல்லை. அங்கே யாருமே எந்த வைத்திய ரிப்போர்ட்டையுமே போடுவதில்லை, நான் இவர் மனநோய் என்று. 2வது, ஒரு ஆள் மனநோயாளி என்பதை, ஒரு குழந்தை, இறந்த குழந்தை மனநோயாளி என்பதை தாங்கள் பாராளுமன்றத்திலே சொல்லி அவமானப்படுத்த தேவையில்லை. யாருக்கு வருத்தம் இருந்தாலும் அதை சொல்ல வேண்டிய தேவை தங்களுக்கு இல்லை. தங்களை ஒரு அரசியல்வாதி கேள்வி கேட்டால் அதுக்கு ஏன் சட்ட நடவடிக்கை இல்லை என்று அதுக்கு உங்களுடைய பதில், அவர் ஒரு மனநோயாளி என்று இருக்கிறது. நீங்கள் தான் ஒரு பெண்கள், குழந்தைகள், ஒரு அமைச்சர், நினைக்கவே கேவலமாக இருக்கிறது. தொடர்ந்து கேளுங்கள். இவர் பின்னால் சொல்லுகிறார், தான் அப்படி சொல்லவில்லை என்று. நடவடிக்கைகளுக்காக அந்த பாலியல் துஷ்பிரயோகம் ஒன்று நடந்தது என்பதற்காக குற்றச்சாட்டுக்கு பிறகு அந்த மாணவிக்கான ஒரு JMO ரிப்போர்ட் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் அந்த மாணவியை பற்றியான பின்புலன், அதாவது பாடசாலையில் அவருடைய தகமைகள், திறமைகள் பற்றியும், அவர் பழக்கப்பட்ட நண்பர்கள், சிநேகிதிகள், அவர் கல்வி கற்ற பாடசாலை போன்ற அனைத்திலும் தேவையான ஆவணங்கள் அனைத்தும் ஒரு பாடசாலை சமூகம் குறைவிட்டிருக்கிறது என்று பொதுமக்கள்
பாதைகளில் நிற்கும் போது மறுபடியும் நீங்கள் சொல்லுகிறீர்கள் நாங்கள் அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் மாணவர்கள் எல்லாரிடமே அதாவது வந்து ஸ்டேட்மெண்ட் எடுக்க போகிறோம் என்று. இது எவ்வாறு இருக்குது என்றால் அங்கே உங்களுக்கு தெரிந்த ஆசிரியர்கள் 4 பேரிடம் இந்த பிள்ளை ஒரு மனநோயாளி என்று சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து அந்த வழக்கை மூடுகிறீர்கள். அதான் நடக்க போகுது. தயாரித்து நாங்கள் இப்போது ஒரு ஃபைல் தயாரித்திருக்கின்றோம். அதில் இன்னும் மேலதிகமாக அவர்களுக்கு இந்த மரணத்துக்கு பிறகு அந்த தாய் தந்தையருக்கு நான் 5ஆம் தேதி அதிகாலையில் வந்து NCPA அதாவது சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு வந்து உரிய முறைப்பாடு ஒன்று செய்வதற்காக குறிப்பிட்ட போதிலும் 4 நாள் கடந்தும் இதுவரையும் அவர்கள் அந்த சட்ட நடவடிக்கைக்காக இதுவரை முன்வரவில்லை. அதே போலவே அவர்களுக்கு நாங்கள் இன்று இப்போ இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மகஜர் ஒன்று கையளிப்பதற்காக கல்வி அமைச்சுக்கும் சிறுவர் மற்றும் பெண்கள் விவகார அமைச்சுக்கும் வருவதாக கூறிய போதும் அவ்வேளையில் நான் கூறியது மகஜர் சமர்ப்பிப்பதற்கான சாத்தியம் உண்டு, சந்தர்ப்பம் வழங்கப்படும். ஆனாலும் அவர்கள் பெற்றோர்கள் வந்து எம்மிடம் வந்து சந்திக்க வேண்டும் என்பதை நான் குறிப்பிட்ட போதிலும் அவர்கள் அது இன்றும் வரவில்லை. ஆகவே நாங்கள் இங்கேதான் பிரச்சனை இருக்கிறது. ஒரு இடத்திலே ஒரு குழந்தையை இழந்திருக்கிற தந்தை தாய் உங்களுடைய அலுவலகங்களுக்கு வந்து உங்களுக்கு முன்னால் மணிக்கணக்காக காத்திருக்க வேண்டுமா, அல்லது இறந்த குழந்தையினுடைய தாயை நீங்கள் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் மக்களுக்கான அரசியல்வாதிகள் என்று பஸ்களில் போவோம் என்று சொல்லுகிறீர்கள், நடந்து போவோம் என்று சொல்லுகிறீர்கள். உங்களுடைய கட்டமைப்பு அது காவல்துறையாக இருக்கலாம், போலீஸாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய பெண்கள் மகளிர் அமைச்சில் இருந்து இருக்கிற டெவலப்மெண்ட் விசாராக இருக்கிறார்கள், அவர்கள் போய் அங்கே நடந்திருக்கிற விடயங்களை ஆராய்ந்திருக்கணும். அதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதை மனோ கணேசன் அவர்கள் சொல்லுவார், பிறகு நீங்கள் பார்க்கலாம். நாளை அல்லது நாளை மறுதினம் அவர்கள் எங்களை வந்து சந்திப்பதற்காக கூறியிருக்கின்றார்கள். எனவே நான் கூற விரும்புகின்ற ஒரு விடயம்தான், இதில் முகநூலிலோ அல்லது சமூக வலைத்தளங்களிலோ நீதியை கோர முடியாது. எங்களுக்கு இந்த உரிய நீதியை பெற்றுக்கொள்வதற்கு தேவையாக இருந்தால் அந்த சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய அவ்வாறான நிலையத்துக்கு வந்து சேர வேண்டும். அதே போல துரிதமாக இந்த நடவடிக்கைக்கான இந்த நடந்த சம்பவத்துக்கான நீதியையும் நாங்களும் எதிர்பார்க்கின்றோம். ஏனென்றால் இவ்வாறான நீதியை வழங்குவதற்கான சரியான பாதை, அணுகுமுறை, பொறிமுறை நாங்கள் இந்த சமுதாயத்தில் சீர்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கின்றோம். அதை தவிர்த்து இந்த சமூக வலைதளங்களிலோ ஏனைய சமுதாய அமைப்புகளோ இந்த சட்டத்தை கையாண்டால், சட்டத்தை கையில் எடுத்தால் இந்த நாட்டில் அமைதி நிலவாது. ஆகவே நாங்கள் கூறுகின்ற உறுதியான விடயம்தான், அந்த சம்பந்தப்பட்ட தரப்பினர்களுக்கு அந்த நீதியை கண்டறிவதற்காக, நீதி கோருவதற்காக உரிய அமைப்புகளுடன் தொடர்பு கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. भविष्यति கருமாஞ்சித்துமா மகளிர் மற்றும் சிறுவர் துறை அமைச்சரின் பதிலை கேட்டேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. காரணம், 16 வயது குழந்தையை இழந்த பெற்றோர்கள் பாரி மன உளைச்சலில் இருக்கிறார்கள். அவர்கள் தன்னை தேடி வரவில்லை அல்லது புகார் செய்யவில்லை என்று சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம். தயவுசெய்து உங்கள் அதிகாரியை வீட்டுக்கு அனுப்புங்கள், போலீசாரை அனுப்புங்கள், உங்கள் அமைச்சர் அதிகாரியை அனுப்புங்கள், பேசுங்கள். தங்களது பிள்ளையை இழந்தவர்கள் தான் துன்பம் தெரியும், துயரம் தெரியும், கஷ்டம் தெரியும். எனக்கும் பிள்ளை இருக்கிற தெரியும், எனக்கு உங்களுக்கு இருக்க வேண்டும் நினைக்கிறேன், தெரியும். ஆகவே அப்படி சொல்லாதீர்கள். ஆகவே கலையக்காரர்கள் அல்ல, கலையக்காரர்கள் அல்ல, பயங்கரவாதிகளும் அல்ல. அவர்கள் தன் பிள்ளையை இழந்து அந்த குடும்பத்துக்கு சார்பாக நிறைய சமூகத்தை சார்ந்த நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். அவர்கள் யாரும் சட்டத்தை கையில் எடுக்கவில்லை, அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்து சட்ட கையில் எடுப்பது என்பதல்ல. கதை அப்படி திசை திருப்ப வேண்டாம், தயவு செய்து நம்ம செய்ய வேண்டாம். அடுத்து அந்த பிள்ளையை எதேச்சதிகமாக பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டு நீங்கள் மனநோயாளியாக முயற்சி செய்கிறீர்கள், கிடையாது, சொல்ல வேண்டாம். அது நானே நாகரிகமாக பிள்ளை பேரை சொல்லவில்லை, பாடத்தை பேரை சொல்லவில்லை, இதை சொல்லவில்லை, நான் வெளிப்படுத்த முடியும் எனக்கு. ஆனால் நீங்கள் பிள்ளையை மனநோயாளி என்று பாராளுமன்றத்தில் பேசுகிறீர்கள், அது அவமானப்பட வேண்டும். நீங்கள் அப்படி சொல்லாதீர்கள். அப்படி பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் இல்லை, இதை தெளிவுபடுத்திக் கொள்ள தேவைக்கு மாத்திரம்தான். ஏனென்றால் நான் அந்த குழந்தையை பற்றி, அந்த பிள்ளையை பற்றி, அந்த மாணவியை பற்றியோ பாடசாலை பற்றியோ ஆசிரியரை பற்றியோ நான் எந்த ஒரு பெயரையும் குறிப்பிடவில்லை. இதில் நான் கூற விரும்புவது, நான் ஒன்றுமே குறிப்பிடவில்லை என்று சொல்லுகிறார். அப்போது நான் எழுப்பி பேசுகிறேன், நீங்கள் தட்டு முன்னர் தானே சொன்னீங்கள் அவர் ஒரு மனநோயாளி என்று. இந்த வீடியோ ஆதாரத்துடன் போடுகிறேன். இல்லை, நான் தான் பேசுகிறேன். அந்த புள்ளைய பத்தி நான் அதுல நான் சொல்ல வந்து ஒரு எனக்கு தான் சொல்லப்படுகிறது, அவாவிடம் கதைக்கிறதுக்கு டைம் கொடுக்க சொல்லி நான் சொல்றேன். பாயிண்ட் ஆஃப் ஆர்டர். மாணவியை பற்றி
பற்றி கூறிய விடயம், அந்த மாணவியை பற்றி கூறிய விடயத்தில் நான் கூறுகின்ற விடயம் என்னவென்றால், அந்த மாணவியை பற்றி எங்களுடைய போலீஸ் விசாரணையின் போது சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களை தொடர்ந்து தான் நான் இந்த உறுதியை கூறுகின்றேனே தவிர, இந்த சம்பவத்தில் இன்று அந்த ஆர்ப்பாட்டத்தில் இருந்தவர்கள் கூட என்னை சந்திக்க வரும் முயன்ற போது நான் அந்த பெற்றோர்களை என்னிடையே சந்திக்க கூறினேன். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் கூட அந்த நிலையில் அவர்கள் பெற்றோர்கள் எவருமே அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. அந்த மாணவர்களுடைய அந்த மாணவி படித்த பாடசாலை மாணவர்களுடைய பெற்றோர்கள் தான் அங்கு இருக்கின்றதாகத்தான் அவர் எங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார்கள். அதை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இருந்தாலும் நாங்கள் கூற விரும்புகின்ற விடயம், சட்டம் என்பது சட்டத்தின் தொடர்பு கொண்ட நிறுவனங்களின் ஊடாக சட்டத்தின் நீதி நியாயம் பெற வேண்டுமே தவிர, அந்த சட்டத்துக்காக வேண்டி நாங்கள் மக்கள் அந்த சட்டத்தை அல்லது சட்டத்தையோ அந்த நீதிக்காக வேண்டி மக்களுக்கு நீதி கோர முடியும். ஆகவே இதை எந்த ஒரு காரணம் கொண்டும் இதை திசை திருப்ப வேண்டாம். அந்த சமர்ப்பிக்கப்பட்ட மாணவியை பற்றி உள்ள தகவல்களை மாத்திரம்தான் நாங்கள் கூறுகிறோம். தகவல்களை ஒரு பொறுப்பில்லாமல், உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கும், ஒரு பொறுப்பில்லாமல் ஒரு மனநோயாளி என்று சொல்லுகிறது மிகவும் கேவலமாக இருக்கிறது. ගරු මූලාසනාරුවට මන්ත්‍රීතුමනි, මේ සම්බන්ධයෙන් මම අද දිනේ බම්බලපිටිය පොලිස් ස්ථානයෙන් විමසා සිටියා. ඒ විමසා සිටි අවස්ථාවේදී ගරු මූලාසනාරුවට මන්ත්‍රීතුමනි, දැනටමත් මේ සම්බන්ධයෙන් නීතිමය ක්‍රියාමාර්ග අරගෙන තිනවා. බී වාර්තාවක් මගින් ගරු අධිකරණයට දැනුම් දීලා තිනවා. ඔහු අත්අඩංගුවට අරන් තිනවා. இவர் சொன்னார் தான் பம்பலப்பட்டி போலீசாரிடம் கதைத்திருப்பதாகவும், அப்போது அவர் பம்பலப்பட்டி போலீசினுடைய தலைமை அதிகாரி இது சம்பந்தமாக பி ரிப்போர்ட் ஒன்றை போட்டியிருப்பதாகவும், நீதிமன்றத்திலே பி ரிப்போர்ட் ஒன்றை போட்டியிருப்பதாகவும் சொல்லுகிறார். பி ரிப்போர்ட் என்பது ஒரு பாரதூரமான குற்ற ரிப்போர்ட் ஒன்றை போட்டியிருப்பதாக சொல்லுகிறார். අධිකරණයේ වැඩක් තමයි අපදෙනවාද නැද්ද කියන කාරණය තීරණය කරන්න අපි දේශපාලන අධිකාරියට කිසිසේත්ම හැකියාවක් නැහැ. அதன்போது இவர் சொல்லுகிறார், ஒருவருக்கு பிணை நிபந்தனைக்கு பிணை கொடுப்பதா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்கு எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் உரிமை இல்லை என்று சொல்லுகிறார். කරු මූලාසනාරුවට මන්ත්‍රීතුමනි, අදාළ බම්බලපිටිය පොලිසිය මට වාර්තා කළා මේ සම්බන්ධයෙන් ඇත්තටම උද්ඝෝෂණයක් සිද්ධ වෙලා තියෙනවා. ඔබතුමා කියන එක ඇත්ත. ඔය සිත්තවලක් ඇතිලා තියෙනවා. දැරිය සම්බන්ධයෙන්ත් අපි කනගාටු වෙනවා. ගරු අපි හැමෝම කනගාටු වෙනවා. ගරු මූලාසනාරුවට මන්ත්‍රීතුමනි, அப்போது அவர் சொல்லுகிறார், இப்படியான ஒரு விடயம் ஒன்று நடந்திருக்கிறது, மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள், நான் ஒமைத்துக் கொள்கிறேன், அது சம்பந்தமாக நான் உண்மையாகவே கவலைப்படுகிறேன் என்று சொல்கிறார். அப்போது இங்கால் பக்கம் இருந்தும் சொல்லுகிறார்கள், நாங்கள் தான் மிகவும் மோசமாக கவலைப்படுகிறோம். අඩුවක් නැතුව මේ වෙනකොට අදාළ නීතිමය ක්‍රියාමාර්ග ගනිමින් තිබෙනවා. වැඩිදුර වාර්තාවකුත් මේ පොලිසිය මගින් ගරු අධිකරණයට දැනුම් දෙන බව කිව්වා. මීට අදාළ උද්ඝෝෂණත් සම්බන්ධ වෙච්ච නිසා. ඒක නිසා මේ පිළිබඳ යුක්තියේ අඩුවක් සිද්ධ වෙලා නැහැ. මේක විමර්ශනය වෙනවා. කනගාටුව ප්‍රකාශ කරනවා මේ දැරියගේ තත්ත්වයට අදාළව. කිසිදු අඩුවක් මේ වෙනකොට සිද්ධ වෙලා නැහැ. அப்போது அவர் சொல்லுகிறார், இது சம்பந்தமாக நாங்கள் தீர விசாரிப்போம், எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் இதோட சம்பந்தப்படவில்லை என்று சொல்லுகிறார். විවාදයකට යා යුතු සිදුවීම් දෙකක් මනින් අදහස් ඉදිරිපත් කරන්න. පළවෙනි සිදුවීම සිදු වුණේ ගිය අවුරුද්දේ අවසාන වෙලේ. එතන තමයි අර දකුණු කොළඹ ඉන්න පාසලේ. දෙපිටි அப்போது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ உறுப்பினர் அவர்கள் சொல்லுகிறார், இது நடந்த விடயம் 2. ஒன்று, போன வருடம் கடைசி மாதங்களிலே தென்பகுதியில் உள்ள கொழும்பினுடைய தென்பகுதியில் உள்ள ஒரு பாடசாலையில் நடந்த விடயம் என்று சொல்கிறார். තමයි ඒ පාසලේදී අස් කරලා මාසක පසුව එයා සමගාමීව කවුන්සලින් ගියා. ඒ ස්ට්‍රෙස් එක නිසා පසුව තමයි එයා මිය ගියේ. அதன் பிறகு அந்த பாடசாலையிலிருந்து விலக்கப்பட்டு அவர் ஒரு ஸ்ட்ரெஸ் காரணமாக கவுன்சிலிங் ஒன்றுக்கு போயிருக்கிறார் என்று சொல்லுகிறார். குழந்தை பிள்ளைகளுக்கு இவ்வாறான பாலியல் துன்புறுத்தல்கள் வரும்போது ஸ்ட்ரெஸ் ஒன்று போவது சாதாரணம். අත්වෙනි තත්ත්වෙ ඉඳන් පැනලා මේ ගියා. හරිද? ඒකට දෙයිතේ තුනේ ටියුෂන් පන්තියේ හිටපු අර ගුරුවරයා අයිතිකරු අඩි තමයි ඉදිරිපිට එයාට පැනලා තියෙනවා. අවමාන වෙලා පත් වෙලා තියෙනවා. ඉන්සල්ට් වෙලා තියෙනවා. ඒකයි ස්ට්‍රෙස් උනේ. පළවෙනි සිදුවීම වෙනයි. ඒක තමයි පොලිසිය වාර්තා බී වාර්තා කුමාරි. මේ அதன் பிறகு அவர் சொல்லுகிறார், அதன் பின்னர் அந்த ஆசிரியர் அவர் ஒரு என்பிபியினுடைய பிரதம வேட்பாளர், அந்த ஆசிரியர் அதன் பின்னர் அந்த பிள்ளையை தன்னுடைய தனியார் வகுப்பில் வச்சு அவமானப்படுத்தி இருக்கிறார். அதான் 2வது சம்பவம்.
මේ සම්බන්ධව වෙලා බලන්න. සත්භාවයෙන් කියන්නේ මේක. දේශපාලන නෙවෙයි. දේශපාලන කතා කරනවා ඊම පෙරද කතා කරනවා. කතා කරන්නේ නැහැ නේ මේ. බඩ අවස්ථා තිබුණේ දේශපාලන කතා කරන්න. මැතිවරණ උනදන මම வாய் அப்போது அவர் சொல்லுகிறார், நேற்று முன்தினம் நடந்த தேர்தலுக்கு வேண்டுமென்றால் நாங்கள் அரசியலாக இதை கதைத்திருக்கலாம். நான் ஒரு வசனம் கூட இந்த பிள்ளை சம்பந்தமாக கதைக்கவில்லை. அதே நேரம் மனோ கணேசன் கூட எந்த மேடைகளிலுமே இது சம்பந்தமாக கதைக்கவில்லை. இது ஒரு எந்த ஒரு அரசியலும் இல்லை என்று பேசுகிறார். இதில் සත්භාවයෙන් කියන්නේ දෙවිද සදීප කරේ ඔබලාගේ ජාති ජනතාවගේ පස්සේ උතුරුන් සංග්‍රහ කරනවා නේද? ඒක කරගන්න. ඔපක්ෂත් දොස් කරනවා නෙවෙයි. ඒක වැරදි. ඔයලා බලන්න පොඩක් මේක. එජමතුමා දෙවැනි සිද්ධියට අදාළවත් ගරු මූලාසනාරුවට මන්ත්‍රීතුමනි බම්බලපිටිය පොලිස් ස්ථානාධිපතිවරයා මහට වාර්තා කරා දෙවැනි සිද්ධියට අදාළවත් නීති කෘත්‍ය දැන් ආරම්භ වෙලා තියෙන්නේ කියලා. එච්චරයි. அப்போது இவர் விரும்பி சொல்கிறார், இவர் தான் எங்களுடைய பாதுகாப்பு பிரதி அமைச்சர், 2வது சம்பந்தம் தொடர்பாகவும் விசாரணைகள் தொடங்கி இருக்கிறது, அவ்வளவுதான் என்று ஒரு 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 ஏளனமான தொழில் சொல்லுகிறார். என்னிடம் கேட்க நான் எழும்பி நிற்கிறேன். அப்போ இருக்கிறார், உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் என்னன்னு கேட்கிறார்கள். அப்போது நான் சொல்லுகிறேன், இது சம்பந்தமானது தான் என்று. அதன் பிறகு என்னுடைய நான் கதைப்பதை நிறுத்தியிருப்பார்கள். ஆனால் நான் அதை சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு பார்க்கலாம். நான் அப்போது திரும்ப சொல்லுகிறேன், பாயிண்ட் ஆஃப் ஆர்டர், அதாவது நான் கதைப்பதற்குரிய 1 நிமிடம் கட்டாயம் தந்து தான் ஆகணும். பாயிண்ட் ஆஃப் இது சம்பந்தமாக என்று கேட்கும்போது நான் இது சம்பந்தமாகத்தான், ஆனால் இவர் சொன்ன ஒரு விடயத்தை நிவர்த்தி அதாவது தெளிவாக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். சரோஜினி போல்ராஜா, சாவித்ரி போல்ராஜா நினைக்கிறேன், அவருடைய பெயரை பிள்ளையாக சொல்லுக மன்னிக்கவும். அவர் சொன்ன விடயம் ஒன்றை சரியாக்க வேண்டும் என்று தான் நான் அவர் பாராளுமன்றத்திலே பொய் சொல்ல முடியாது. பாராளுமன்றத்தில் பொய் சொன்னால் 27 கீழ் 2 27 அல்ல, பார்லிமெண்ட் பிரிவிலேஜ் ஆக்டின் படி அவர் பாராளுமன்றத்தை அவமதிக்கிற ஒரு பெரிய குற்றம் என்று சொல்லுகிறேன் நான். ගරු මන්ත්‍රීතුමනි රේගුවාඥා පනතේ 235 தொடர்ந்து கதைக்கிறேன். இந்த பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எவ்வளவு ආනයන තීරපතු සම්බන්ධ යෝජනා සම්මතය පිළිබඳව තමයි අද දවසේ අපි මේ සාකච්ඡා කරමින් සිටින්නේ. மூலசனாரோட கரு சபாபதித்துமணி அப்போது நான் சொல்லுகிறேன் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் என்று. இப்போது இவர்கள் என்னை தூண்டி விட்டிருக்கிறார்கள், என்னை தூண்டியிருக்கிறார்கள். இனிமேல் பாராளுமன்றத்திலே கொஞ்சம் கஷ்டம். என்னுடைய குரல் உங்களுக்கு கேட்கும் என்று நினைக்கிறேன். මේ පිළිබඳව මූලික අරමුණු කිහිපයක් අපි ඉෂ්ට කර ගැනීමට බලාපොරොත්තු වෙනවා. විශේෂයෙන්ම මේ හරහා අපි මේ රටේ ඒ රාජ්‍ය ආදායමට අවශ්‍ය ඒ අරමුදල් ඉටු කර ගැනීමට බලාපොරොත්තු වෙනවා. ඒ වගේම ඒ රටේ අවශ්‍යතාවයට ගැළපෙන පරිදි මේ රටේ වාහන ආනයනය කිරීම නවත්තලා තිබ්බේ. මෙන්න මේ බස්නායක මන්ත්‍රීතුමා අර්ජුන මන්ත්‍රීතුමා මිනිත්තුවක් ඇතුළත ඔබේ அப்போது நான் சொல்லுகிறேன், பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கேட்டால் என்னுடைய 1 நிமிடம் தந்து தான் ஆகணும். அப்போது இவர் சொல்கிறேன், அந்த 1 நிமிடத்தில் உங்களுடைய பிரச்சனையை கதைக்கலாம் என்று. සිදිරිපත් කරන්න කරුණාකරලා ගිහින් කියවන්න මේක அப்போது நான் பேசுகிறேன், 92 செக்ஷன் 2 பாருங்கள், போய் வீட்டை படியுங்கள், பாராளுமன்ற ஸ்டாண்டிங் ஆர்டரை படியுங்கள், பாராளுமன்ற சட்ட நிலையியல் கட்டளை சட்டத்தை படியுங்கள். 92 செக்ஷன் 1 முதலாவது செக்ஷன் படி 1 நிமிடம் கதைக்க விட்டுத்தான் ஆக வேண்டும் என்று பேசுகிறேன். அப்போது 1 நிமிடம் கூட தரப்படவில்லை எனக்கு. இங்கே எனது மைக் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கிறது, 1 நிமிடம் கூட தரப்படவில்லை. உங்களுக்கு சத்தம் எதுவும் கேட்காது நினைக்கிறேன். என்னுடைய மட்டுமல்ல, சாவித்ரி போல்டாவினுடைய மைக்கும் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கிறது. சரோஜினி போல்ராஜனுடைய மைக்கை மூவ் பண்ணி வைத்திருக்கிறார்கள்.
ஏனென்றால் நான் அங்கே கதைத்து கொண்டிருக்கிறேன். என்னை நோக்கி கேமராவை திருப்பாமல் சரோஜினி போல்ராஜினுடைய மைக்கையும் ஓப் பண்ணி வைத்திருக்கிறார்கள். நாங்கள் அங்கே அடிபடுகிறோம். என்னுடைய குரலும் கேட்பதால் சரோஜினி போல்ராஜ் கதைப்பது வெளியே கேட்காது. அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் தான் அப்படி கதைக்கவே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்போது நானும் மனோகணேசன் அவர்களும் எழும்பி சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே சத்தம் கேட்காதக்குரிய காரணம் நானும் கதைப்பதால் எல்லாருடைய குரலையும் மொத்தமாக ஒலி வாங்கியே முறித்து வைத்திருக்கிறார்கள் பாராளுமன்றத்தில். ஒரு தமிழன் கதைப்பதால் மொத்தமாக ஒலி வாங்கி மொத்தமாக முறிக்கப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றத்தில் கதைப்பது வெளியே வரவில்லை. பாருங்கள். මුලතර මන්ත්‍රීතුමා ඒකේ චෝදනාවක් එල්ල වෙලා තියෙනවා ඔබතුමාලගේ දේශපාලන පක්ෂයට. ඉතින් ඒ හින්දා මේ පිළිබඳව මම කියන්නේ මේ அப்போது நாமல் ராஜபக்ச எழும்பி சொல்லுகிறார், இங்கே ஒரு பிரச்சனை ஆரம்பி இருக்கிறது உங்களுடைய அரசியல் கட்சியால் தான் இந்த பிரச்சனை ஆரம்பித்திருக்கிறது. දේශපාලනීකරණය කරන්නේ නෙවෙයි අපි මේක මැතිවරණ වේදිකාවල කතා කරෙත් නෑ. හැබැයි මේක පළවෙනි වතාව அப்போது நாங்கள் නෙවෙයි. இவற்றை அவர் சொல்கிறார், நாங்கள் இவற்றை ஒன்றும் அரசியல் மேடைகளில் கதைக்கவில்லை. ஆனால் உங்களுடைய பாராளுமன்ற அந்த படத்தை நான் இதிலே போடுகிறேன். உங்களுடைய இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே ஒரு பிரதானமான கேண்டிடேட் தான் இந்த கொலையை செய்திருக்கிறார் என்று சொல்லுவார். මේ පිළිබඳව ආණ්ඩුව මැදිහත් වෙන්න ඕනේ. මොකද එක පැත්තකින් නවකවාදයේ සම්බන්ධයෙන් ගැටලුවක් තියෙනවා. දැන් මේ ධර්ම අවස්ථාවේ ආණ්ඩුව මැදිහත් වෙන්න දිලිය මට මොකද මේක ඇත්තටම ගත්තොත් මේක පරණ සිදුවීමක් 2024 දෙසැම්බර් මාසයේ ඉඳන් ඇදීමින් ආපු සිදුවීමක්. அப்போது இவர் சொல்லுகிறார், இது 2024 ஆண்டு டிசம்பர் மாதத்திலே நடந்த பிரச்சனை, பழைய பிரச்சனையை கிளறுகிறார் என்று. பிழை சரியாக போய் சொல்லுகிறார். ඒක ආර ඒක මන්ත්‍රීතුමන්ලා මාධ්‍යයකට ආයුතුනේ මතුමිට පිළිතුරක් දීමට අවස්ථාව දෙන්න. 2024 නෑ ඒක නෑ මගේ අවස්ථාව ලබා දෙන්න මට පැහැදිලි කිරීමට ඊට පස්සේ කතා කරන්න ඔබතුමියා නෑ මම මේ அப்போது இவர் சொல்ல தன்னை கிளியராக சொல்ல விடுங்கள். இப்போது இவர் சமாளிக்கிறார், தான் அப்படி மனநோயாளி என்று சொல்லவே இல்லை என்று. நானும் மனைவனும் பயங்கர மோசமாக பேசுகிறோம் அவாக்கு. හරි නෑ මට නෑ පැහැදිලිව මට කියන්න ඕනේ මට මේකෙදි කියන්න ඕනේ අපි කවුරුවත් නෙවෙයි ඒ වාර්තාව දෙන්නේ අපි නෙමෙයි මොකද මේක ඒ ආය අදාළ වාර්තාව සම්බන්ධව ඒ සිදුවීම සම්බන්ධව අපේ කනගාටුව ප්‍රකාශ කරනවා. அப்போது இவர் சொல்கிறார், அந்த ரிப்போர்ட் ஒரு மனநோயாளி என்ற ரிப்போர்ட்டை தருவது தாங்கள் இல்லை, அவர் ஒரு மனநோயாளி தான், அது சம்பந்தமாக நாங்கள் கவலைப்படுகிறோம், ஆனால் மனநோயாளி என்பதால் தான் நீங்கள் சொன்னார் என்று சொல்லுகிறார். அப்போது நான் பேசுகிறேன். ඒකේ විමර්ශන කටයුතු යනවා. හෙට උදේට දෙමව්පියන් අපිව හමු වෙනවා. හරි බොහොම ස්තුතියි. ඒ අදාළ ගරු විජේසිරි බස්නායක මන්ත්‍රීතුමා ඔබතුමාට අවස්ථාව. ගරු අර්ජුන මන්ත්‍රීතුමා ඔබතුමාට අවස්ථාව දුන්නා. ගරු විජේසිරි බස්නායක මන්ත්‍රීතුමා ඔබතුමාගේ වෙලාව. මේක කාලයක් වෙන ඔබතුමාට. අද මේ ආනයන බදු පිළිබඳව මේ සාකච්ඡාවේදී මේ ගැසට් அப்போது நானும் இவர் எங்களுடைய மனோகணேசன் அவர்களும் படுமோசமாக பேசுகிறோம். මගේ මූලික අරමුණු කීපයක් පත් කිරීම පිළිබඳව විස්කින් ඊට තමයි මේ ව්‍යාපාරය පිළිබඳ ලබා දුන්නු අපි දන්නවා ඉන්න සුදුසු රටක ඉස්සා ඔබ දන්නවා ගරු ශ්‍රේෂ්ඨ මානසික සෞඛ්‍ය සම්බන්ධ ඒ පොහොසත් රටක් ඒ ලස්සන ජීවිතයක් නිර්මාණය කරලා තමයි மறுபடியும் சொல்ற போசத் ரட்டாக் லக்ஷன ஜீவன் ஒரு குழந்தை பிள்ளையினுடைய உயிரை எடுத்து விட்டு பொகசன ரட்டாக் லக்ஷ ஜீவிதே என்று சொல்லி எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான கதை காய்த்து கொண்டிருக்கிறார்கள். முழு பொய்யர்கள். මේ වැඩ පිළිවෙල නතර වෙන්නේ බොහොම ස්තුතියි. ගරු මනෝගණේශ මන්ත්‍රීතුමා හරියෝ වැරදි අසත්‍ය සත්‍යවෝ ඇමතුමිය කටෙන් පිට වුණා අර ළමයාගේ මේ මානසික සෞඛ්‍ය සම්බන්ධ වචනයක්. ඒ වචනේ அப்போ சார் சரியோ பிள்ளையோ அவருடைய வாயிலிருந்து வந்திருக்கிறது அந்த குழந்தை அவருடைய ஒரு மனநோயாளி என்ற விடயத்தை, அவருடைய சுகாதாரம் சம்பந்தமான விடயத்தை இவர் சொல்லியிருக்கிறார். ஒரு குழந்தைகளுக்கு தாயாக எப்படி சொல்லிடும் என்பது எனக்கு மிகவும் கேவலமான
நீங்கள் அப்படியான சொல்வதற்காக தமிழ் சமூகத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஒரு பெண் பிள்ளை, நீங்க பெண்கள் துறையான அமைச்சர் செய்யக்கூடாது, கிடையாது கிடையாது. உண்மையோ சரியோ சொல்ல கூட அவசரப்பட்டு நான் சொல்லவில்லை. நான் பல விஷயங்கள் சொல்லாமல் தவிர்த்து கொண்டேன். பேர் கூட சொல்லவில்லை. நான் அதில் கூற விரும்புவது நான் அதை பற்றி என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் நான் தெரிவித்துக் கொள்வதோடு நான் இந்த நடந்திருக்க சம்பவத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம். அதில் நான் கூறப்பட்டது அந்த தந்திருக்கின்ற ஆவணத்தில் குறிப்பிடப்பட்ட இருந்த அந்த நிகழ்வை தவிர நான் எதையுமே என்னுடைய கையுடன் நான் சேர்த்து நான் மேலதிகமாக எதையுமே நான் கூறவில்லை. அந்த வந்திருக்கிற பி ரிப்போர்ட், ஜேஎம்ஓ ரிப்போர்ட், அடுத்தது தான் அதுல இந்த நடந்திருக்கிற விசாரணைகளின் ஆவணங்களை தொடர்ந்து நான் என்ன ஒரு முட்டாள்தனமான கதை. ஜேஎம்ஓ ஒருவர் ஒரு இறந்த குழந்தையை மனநோயாளி என்று கொடுக்கலாமா? அப்போ இவ்வாறு ஒரு ஜேஎம்ஓ ரிப்போர்ட்டை பற்றி தான் நான் கதைத்தேன் என்று சொல்லுகிறார். ஒரு குழந்தை ஒரு மனநோயாளி என்று ஒரு ஜேஎம்ஓ கொடுக்க முடியாது. இறந்த ஒருவரிடம், இறந்த பிணத்திடம் போய் எங்களால் கேட்க முடியுமா உனக்கு மனநோய் இருந்திருக்கிறதா இல்லையா என்று? ஆகவே அந்த ரிப்போர்ட்டுகளில் ஏதாவது சொல்லப்பட்டிருந்தால் கூட அதை பாராளுமன்றத்திலே பகிரங்கப்படுத்துவது ஒரு தனிப்பட்ட ஒருவர் குழந்தையினுடைய ஒரு தாயாக ஒரு குழந்தைகளின் தன்னுடைய பிள்ளை என்று ஜோதித்திருக்கணும். எப்படிப்பட்ட ஒரு அயோக்கியர்கள் இந்த பெண்மணிகள். குறிப்பிட்ட விடயத்தை தவிர நான் எந்த ஒரு விடயத்தையுமே நான் இதுல கையில் நான் இதை ஒன்றுமே நான் கூற இல்லை. அதே போல அந்த புள்ள மனநிலை அப்படி அல்லது நாங்கள் சொல்றவர் இல்ல, நான் சொல்றது அந்த விடயங்கள் நான் அந்த புள்ள அந்த மாணவியுடைய நிலையை பற்றி உண்மையிலேயே நாங்கள் பார்த்தோம் என்றால் அந்த அவ்வாறான சம்பவத்துக்கு முகம் கொடுத்த மன தாக்கம் ஏற்படுவது இயல்பானது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். அதை நிரூபிக்க வேண்டியதோ அதை உறுதிப்படுத்த வேண்டியதோ நாங்கள் அல்ல. அது வைத்திய ஆலோசனையின்படி சட்டத்தின் மூலமாக அது நிரூபிக்கப்படும். அது வைத்தியர்களால் நிரூபிக்கப்படுவதே தவிர நாங்கள் தீர்மானிக்கப்படுவதாக இல்லை. ஆகவே அவ்வாறான தாக்கம் எதுவும் நடந்திருந்தால் எதிர்வருகின்ற விசாரணைகளின் போது வெளிவரும் என்பதை தவிர நான் வேறொன்றும் கூற விரும்பவில்லை. ஏதாவது இந்த நான் குறிப்பிட்ட விடயங்கள் தொடர்பாக ஏதாவது பிழையான சொற்கள் இருந்தால் அது ஹன்சாடில் இருந்து விலக்கிக் கொள்றதுக்கு நான் எப்பவுமே தயாராக இருக்கின்றேன். ஆகவே இது ஒரு அரசியல் ரீதியாக இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்றது நாங்கள் அனைவருமே நாங்கள் பெற்றோர்கள். ஆகவே எங்களுடைய செய்கின்ற எல்லா வேலைகளையும் செய்து முழு கொலைகளையும் மூடி மறைத்து விட்டு அரசியல் ரீதியாக பயன்படுத்த வேண்டும் என்றால் பாராளுமன்றத்தில் கதைக்கின்றவர் அரசியல்வாதி இல்லாமல் பாராளுமன்றத்தில் அதிபர் ஒருவராக கதைக்க முடியும், அல்லது கல்லுப்பிடிப்பவராக கதைக்க முடியும். அரசியல்வாதியால் தான் பாராளுமன்றத்திலே பொதுமக்களுக்கு நடக்கின்ற அநியாயங்களை கதைக்க முடியும். சாவித்ரி போல்ராஜ் அவர்களே, முக்கிய குறிக்கோள் இந்த விசாரணைக்கான நீதி கிடைக்க வேண்டும். நாங்கள் அந்த நீதியை பெற்றுத் தருவதற்காக நாங்கள் துரிதமாக நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றோம். நாளை காலை 10 மணிக்கு அந்த பெற்றோர்கள் எங்களை சந்திப்பதற்கான நேரத்தை ஒதுக்கீடு செய்திருக்கின்றோம். ஆகவே அந்த வந்திருக்கின்ற விசாரணைகளின் அடுத்து நாங்கள் அடுத்த வாரம் உங்களுக்கு அதை பற்றியான தகவல்களை தரலாம். நன்றி. ඔවිසති කතානායකතුමාගේ අවධානය පිණිස යොමු කරනවා අදාළ අවශ්‍ය ක්‍රියාමාර්ග සඳහා. அதன்போது சாவித்ரி போல்ராஜ் அவர்களுடைய கதைகளிலே மனநோயாளி என்று சொல்லப்பட்ட விடயத்தை அகற்றுவதற்காக கதிரையில் இருக்கும் சபாநாயகரை பிரதி செய்யும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் அனுமதிகளை கேட்டிருக்கிறார். කරු නාමල් රාජපක්ෂ මන්ත්‍රීතුමා මිනිත්තු 12ක් කාලයක් ලැබෙන ඔබතුමාට. කරු අරවින්ද நாமல் ராஜபக்ச அவர்கள் இந்த குழந்தை தொடர்பாக இன்னும் 1-2 விடயங்களை கதைத்திருப்பார்கள். அதையும் நான் ஒரு தெளிவான வீடியோவாக போடுகிறேன்.